ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நியூ இயருங்கிறனால ஃபஸ்ட் டைம் வீட்டில் நான் கேக் பண்ணுறேன். என் கைப்பட தான். அதுவும் நான் இது வரைக்கும் பண்ணதும் இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து நான் யூடியூப் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்து தான் அந்த கேக் பண்ணுறது எப்படின்னு நான் பண்ணுறேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கும் இது வந்து எப்படி பண்ணணும் அந்தளவுக்குலாம் கிளியராக தெரியாது. நான் 2 ஓரியோ பிஸ்கட்டு பெரிய பிஸ்கட்டாக எடுத்துக்கிட்டேன். அந்த 2 பெரிய பிஸ்கட்டையுமே மிக்சியில் போட்டு நான் அரைச்சி அது பவுலில் மாற்றி வச்சேன். அதோட க்ரீன் பிஸ்கட்டையுமே சேர்த்து தான் அரைச்சேன், தனியாலாம் தனித்தனியாலாம் அரைக்கலை. ஸோ சேர்த்து தான் அரைச்சிட்டேன். நான் சுகர் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா க்ரீனில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கனால நான் சுகரில் எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். இது ரொம்ப கட்டியாகவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். இது நல்லா கட்டியாகவே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் நான் பால் ஊற்றி தான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து கேக் பண்ணுறதுக்கு 2 ஓரியோ பிஸ்கட் பெரிய பிஸ்கட் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு டார்க் சாக்லேட் பெருசு ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பால் பாக்கெட்டு, அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் பட்டர். அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு இந்த கேக் பண்ணுறதுக்கு. நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ரொம்ப கட்டியாக இருந்தனால மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பட்டர் இருந்துச்சு. பட்டரை வச்சு பவுல் வந்து 2 பவுல் சின்ன பவுல் எடுத்திருந்தேன். அந்த 2 பவுல்லையும் பட்டரை வந்து போட்டு வந்து நல்லா ராவி விடணும். பட்டரை வந்து 2 பவுல்லையும் எடுத்து நல்லா ராவி விட்டேன். தடவி விட்டுட்டேன். அப்புறம் தடவினதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் பட்ரு போட்டிருந்தேன். ஸோ அதுலேயும் பட்ரு போட்டதுனால மிக்ஸ் பண்ணி விட்டுறலான்ட்டு மறுபடியும் அதுலேயும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாகவே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் பால் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. நான் வந்து பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணுறது மறந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, பேக்கிங் சோடா போட்டியா போடல அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்து அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு பேக்கிங் சோடா நானும் போடலை அப்படின்ட்டு. அதனால இவங்க சொன்னாங்க. ஸோ அப்புறம் நான் அதை போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். பேக்கிங் சோடா போடணும், கேக் பண்ணையில் போடணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால் மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் அது வந்து போடவே இல்லை. ஸோ அதனால் போட்டுட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த குட்டி குட்டி பவுலில் வந்து மாற்றி விட்டுட்டேன். அதில் தான் நான் வேக வைக்க போகிறேன். நான் வந்து எப்போயும் சொல்கிற மாதிரி தான் இட்லி சட்டியில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். என்கிட்ட ஓவன் இல்லை. ஸோ அதனால் இட்லி சட்டியில் தான் வைக்க போகிறேன். என்கிட்ட வந்து சின்ன குட்டி போல் தான் இருந்துச்சு, பெருசு எதுவும் இல்லை. ஸோ அதனால் பாத்திரத்துலேயும் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸு வேறு எதுலேயும் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம். பாத்திரம் எந்த நல்லா கேக் பண்ணுற சைஸில் எதுவும் இருந்துச்சுன்னா பண்ணலாம். என்கிட்ட இது தான் இருந்துச்சு, நான் பண்ணேன். நான் வந்து டெய்ரி மில்க்கும் வாங்கியிருந்தேன் அண்ட் டார்க் சாக்லேட்டும் ஒரு பெரிய சாக்லேட்டாக ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதை கட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு குட்டி பவுலில் வந்து 3 வச்சுட்டேன் உள்ளக்க. அதுக்கப்புறம் 2வது குட்டி பவுலில் வந்து 3 சாக்லேட்டாக மறுபடியும் வச்சு வேக வைக்கிறதுக்கு தயார் பண்ணேன். அதை வந்து உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கீழே தட்டணும். அது வந்து அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். நல்லா தட்டி எடுக்கணும். அதனால தான் நான் தட்டி எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு பவுலில் வந்து. ஃபஸ்ட்டு வந்து இட்லி சட்டியில் வந்து உப்பு, அதாவது கல் உப்பை வந்து போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தை கவுத்திட்டு இதை வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. வச்சேன், அதே மாதிரி வச்சேன். வச்சதெல்லாம் சரிதான், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த இதிலே இருந்தனால வீடியோ எடுக்கலை கேக் பண்ணது. அதனால் நான் சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது. நல்லா வந்துருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. உள்ளே அந்த அந்த சாக்லேட் க்ரீமெல்லாம் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். இந்த வருஷம் நியூ இயருக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் கேக் பண்ணேன். நல்லாவும் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.